அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில அஸ்வினி நட்சத்திரம் 2026 வாழ்க்கை பலன் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், யாருடன் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம் என்பது மேஷம். மேஷத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த மேஷத்துல அஸ்வினி 4 பாதங்களும் இருக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய கிரகம் கேது பகவான். அதே போல இந்த நட்சத்திரத்தோட அதி தேவதை மருத்துவ கடவுளான அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவம் சார்ந்த துறையில நிறைய பேர் இருப்பாங்க. ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அஸ்வினியோட சின்னமே பாத்தீங்கன்னா குதிரை தான். வெளிப்படையா இருப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க, கோபப்படுவாங்க. அதே சமயத்துல எல்லார்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க. நிறைய நண்பர்கள், நிறைய சுற்றத்தார்கள் இவங்க கிட்ட இருப்பாங்க. அவங்களோட நல்லா சிரித்து பழகக்கூடியவர்கள் தான். ஆன்மீக விஷயத்துல பிற்கால வாழ்க்கையில அதிக ஈடுபாடுகளை ஏற்படுத்தும். முதல் பகுதி ஒரு 40 வயசு வரலாம் பெரிய அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். கூட 40 வயசுக்கு மேல ஒரு பற்றற்ற தன்மையில இருப்பாங்க. சில விஷயங்கள்ல வெறுமை அவங்களுக்கு புரியும். அது வாழ்க்கை துணை ஒரு வகையிலும் சரி, பிள்ளைகள் வகையிலையும் எல்லாமே ஒரு வெறுமையா இருக்கிற மாதிரி அப்பதான் உணர ஆரம்பிப்பாங்க. இத்தனை காலம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றதோ அப்படின்ற யோசனைகள், குழப்பங்கள் எல்லாமே அந்த நேரத்துல வரும்போது ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அஸ்வினியில பிறந்தவங்க கண்கள் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு தோற்ற பொலிவு இருக்கும், ஒரு இளமையான தோற்றம் கொண்டவராகவும் இருப்பார். வயசாகும் போது கூட இளமையான தோற்றம் இருக்கும். அதே போல நல்ல கம்பீரமான தோற்றம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கும் தன்மை இருக்கும். அதனால காதல் போன்றவெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா கூட ஆயிடும். சில பேருக்கு அது காதல் திருமணமா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படிப்பட்டவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆகும். நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். காதல் திருமணம் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகுது. கல்யாணமே ஆகல, எனக்கு காதலும் வரல அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆகும். ஏதாவது உறவு வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது வேஸ்ட் டைம். நீங்க வரன் பார்த்து நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உரிய பரிகாரங்களை செய்யுங்க, அல்லது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சொல்றேன். வெளிப்படை தன்மை நிறையவே இருக்கும். அதே போல எதையும் முகத்தில் அடித்தாற் போல பேசிடுவாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரு வைராக்கியமும் இருக்கும், பிடிவாத குணமும் இருக்கும். இது பிளஸும் சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். பொதுவாகவே அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு 2026, 27 எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முக்கியமா நம்ம பார்க்க போறோம். அதற்கான சொல்யூஷன், அதுக்கான வாழ்வியல் நடைமுறைகளை நாம தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில்னாக்க, உங்களுக்கு பகை நட்சத்திரத்தின் அடிப்படையில சொல்லணும்னாக்க, பகை நட்சத்திரமாக வரக்கூடிய ஆயில்யம், கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்களோட கூட்டு தொழில் செய்யறதை தவிர்க்கணும். கூட்டாளியா சேர்த்திக்கிட்டு பிசினஸ் பார்ட்னரா நீங்க பினான்சியலி நீங்க போடுறீங்க, அவங்க ஒர்க்கிங் பார்ட்னர் தான்னாலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லது நீங்க ஒர்க்கிங் பார்ட்னர் தான், அவங்க பினான்சியல் போடுறாங்கனாலையும் ஒரு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் டெவலப் ஆன பின்னாடி கழட்டி விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்க எதையும் வெளிப்படையா பேசுறவங்க, வெளிப்படையா சில விஷயங்கள், சில ரகசியங்களை இவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கே பாதிப்பை கொடுக்கும். அதனால இவர்களுடன் கவனமாக இருக்கணும். அப்புறம் சதயம் நட்சத்திரம், வதை நட்சத்திரம். அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோடையும் பண பரிமாற்றத்துல கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கும் போது அதுக்கான எவிடன்ஸை நீங்க மேக் பண்ணிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும் அல்லது வாங்கணும். இல்லைன்னா அதில் முரண்பாடுகள் ஏற்பட்டு அதில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்கறது, இதெல்லாமும் தவிர்க்கலாம். பண பரிமாற்றத்துல இதை கவனம் செலுத்திங்க. குணம் சார்ந்த விஷயத்துல யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, நீங்க கொஞ்சம் பிடிவாதம், வேகமாக செயல்படக்கூடியவர். அதனால அதே மாதிரி உங்களை போன்றே பிடிவாதக்காரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அது மேலதிகாரியா கூட இருக்கலாம். மேலதிகாரிங்க கிட்ட வாக்குவாதம் செய்யறது அல்லது பிடிவாதமா இதை தான் நான் செய்வேன்னு சொல்றதை தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் பிடிவாதம் இல்லாமல் இருந்தீங்கன்னாக உங்களுக்கு பெரிய கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த காலகட்டம் நகரும். ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கை துணைவரும் பிடிவாதமா இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்க, நிதானமா செயல்படுவாங்க. நீங்க ரொம்ப வேகமா செயல்படணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனாலையும்
கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அல்லது கவனமாக இருக்க வேண்டும். நீங்க எதையும் வெளிப்படையா பேசுறதுனால உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, உறவுகள் கிட்ட கூட மறைமுக எதிரிகள் உங்களை எப்போ நீங்க வீழ்வீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கைத்தட்டி சிரிக்கலான்ட்டு, அல்லது உங்களை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது திட்டங்களை கூட போடுவாங்க. அதனால வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. கேதுவோட மூமெண்ட் பாத்தீங்கன்னா, கேது ராசிக்கு 5ஆம் இடத்துல 2026 ஃபுல்லாவே இருக்கும். 27ல ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடும். திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருக்கு, இந்த 2026ல ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாசத்துல இருந்து அந்த எதிர்பார்ப்பு ஸ்டார்ட் ஆகும். ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு பொது பலனா தான் சொல்றேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பார்க்கிறவங்களுக்கும் ஜூன் மாசத்துல இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2026 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா அந்த மே மாசம் வரலாம் பணம் நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க, வருமானம் குறைவாக இருக்கும், கடன் இருக்கும், கடனை திருப்பி கட்டுறதுல சில போராட்டங்கள் இருக்கும். அதே போல சில பேருக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம், பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொழிலை விட்டுட்டு வேற தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு புதிய தொழில் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் நீங்க எப்ப செயல்படுத்தணும்னாக்க, அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறது எப்ப செயல்படுத்தணும்னா ஜூன்ல இருந்து நீங்க செயல்படுத்தலாம். அதே போல உங்களுக்கு அதோட ஆதாயம் எப்போ வர ஆரம்பிக்கும்னா 2027 ஜனவரில இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் 2027ல உங்களுடைய பினான்சியல் பர்டன்ஸ் நிறைய குறையும். அதாவது செலவுக்கேற்ற வரவுகள் கிடைக்கும். அந்த வகையில பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக 2027 இருக்கும். ஆனா 26 முழுக்கவே கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுல தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் பினான்சியலா. இந்த நேரத்துல அகலக்கால் வைக்க கூடாது. அப்போ பிசினஸ் பண்றது பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா பண்ணீங்கன்னா கூட, புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட அது நல்லதுதான். அதாவது ஜூன் மாசமே இல்லாம, ஜூன் மாசம் தான் குரு பயிற்சி ஆகிறார், அப்பவே இல்லாம ஒரு அக்டோபர் நவம்பர் இந்த டியூரேஷன்ல நீங்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அக்டோபர் டு நவம்பர் இந்த காலகட்டத்துல பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல சில பேர் வேலையில கூட இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான இடமாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் இந்த டியூரேஷன்லயே இப்பவே இந்த மாசம், போன மாசம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டியூரேஷனுக்குள்ளேயே ஏப்ரல் வரலுமே இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலானோருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் உண்டு. அது நம்ம மாத பலன்கள் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு சேஞ்சஸ் ஆகுறாங்கன்னாக்க ஈஸியா அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் சிரிச்சு மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அதுக்குன்னு கோவப்படுறாங்கன்னா ஒரு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் கோவப்படுவாங்க. அதே போல கொஞ்சம் சில நேரங்களில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பர்ஃபெக்ஷன் இல்லைனாக்க முகத்தில் அடித்தார் போல சொல்லிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த டியூரேஷன்ல அப்படின்னாக்க, ஆல்ரெடி மேரிடா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது வேலை விஷயமா கூட இருக்கலாம். அது உங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, நாங்க எங்கேயுமே டிரான்ஸ்பர் ஆகல, பிரியல, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் மாறி இருக்கிறோம் அப்படின்னாக்க, இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது தகராறுகள் இருக்கு, பெருசா இருக்கு, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டம். அதாவது முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். எப்படின்னா, பிரியக்கூடிய சூழ்நிலை ஜாதகப்படி இருக்குன்னாக்க இந்த 2026லயே கூட கணவன் மனைவிக்குள் அந்த தோஷங்கள் என்ன பண்ணுனாக்க, ஒரு பக்கம் விரைய சனி நடக்குதுன்றதுனால இந்த தோஷங்கள் இருக்கிற போதுதான் அந்த பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு என்பது மேக்சிமம் தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு பிரிவுகளை ஏற்படுத்தும். அது நிரந்தர பிரிவாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வருஷத்தோட முக்கியமான பலன். அதே 2027ல அப்படி பிரியக்கூடியவர்களுக்கும் திருமணம், மறுமணம் போன்றவை ஏற்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் வரலுமே கல்யாணம் கூட பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாள கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பர்ல இருந்து தான் கொஞ்சம் பாசிட்டிவான சிம்டம்ஸ் இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, வரன் பாக்குறேன் அப்படின்னா அது எப்ப ஆரம்பிக்கலாம்னா நீங்க ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டியூரேஷன்ல செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2027ல உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2027 ஜனவரில இருந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப 2027ல அதுக்குன்னு செலவே ஆகாது அப்படின்னு நான் சொல்லல, செலவுக்கு ஏற்ற வருமானம் வரும். அப்ப பேலன்ஸ் பண்ணுவீங்க.
அதே போல 2027 பிள்ளைகள் வகையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். ஆனா இந்த நேரத்துல பிள்ளைகளாலையும் செலவுகள், பிள்ளைகளாலையும் மன வருத்தங்கள், எதிர்பாராத செலவுகள் வேற. அதாவது 2027 கடனை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்போ அல்லது கடனுக்கு நீங்க சொத்தை வித்துட்டு ஒரு பொருளை வித்துட்டு அதை அடைக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ விரயமும் ஆகும். சனி 12 இருக்கிறார் இல்லையா? அப்ப விரயம் ஆகிதான் உங்களுக்கு கடனை விட்டு வெளியே வருவீங்க அல்லது ஒரு விரயம் ஏற்பட்டுதான் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயார் வகையில அல்லது தந்தையின் வகையில கூட நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதாவது ஏஜ்டா இருக்கிறாங்கன்னா அவங்க உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். நீங்களுமே கூட இரவு நேரத்துல பயணங்கள் செய்யறது 2 வருஷமே தவிர்க்கிறது நல்லது. அதாவது இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல போறது இதெல்லாம் தவிர்க்கணும். கார்ல போறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும், அல்லது 2 வீலர்ல போறீங்கன்னாக்க ஹெல்மெட் கண்டிப்பா அணியணும். இதுலயும் நிதானம் நிம்மதியை தரும். அதாவது அஸ்வினிக்கு இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வேகம் தான். எந்த ஒரு திட்டத்தை போட்டாலே அது உடனே செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். செயல்படுத்துறதுக்கு இறங்கிடுவாங்க. இறங்கிட்டா யாருமே இவங்களை தடுக்க முடியாது. அதே போல ஒரு முடிவுன்னு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி இவங்க பேச்சு இவங்களே கேட்க மாட்டாங்க. ஒரு முடிவு நோக்கிதான் இவங்க வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த முடிவு எடுக்கிறவர்களும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், தாமதப்படுத்துவாங்க, வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு நாள் வேதனையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட மனநிலை அப்பப்போ வரும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே போல ஒரு முடிவு எடுத்துட்டா வைராக்கியமா நின்று சாதிப்பாங்க. ஆனா வேகம், அதிக வேகம் என்பது சில நேரங்கள்ல தவறான முடிவு எடுத்துட்டு அது வேகமா நின்று சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசா வருத்தப்படுவாங்க. இந்த விஷயத்தை நான் செய்யாமே இருந்திருக்கலாம் போல இருக்கு, இல்ல இவரை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் போல இருக்கு, இந்த திருமண வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சி இல்லை, அல்லது இந்த தொழில் எனக்கு சரியில்லை, இதை ஆரம்பிக்காமே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற வேதனைகள், அல்லது இந்த வீடு வாங்காமே இருந்திருக்கலாம் போல இருக்கு, அவசரப்பட்டு இதை வாங்கிட்ட அப்படின்ற வேதனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் எப்பவுமே அஸ்வினியில இருக்கிறவங்களுக்கு. இதை மட்டும் நீங்க வாழ்வியல் மாற்றங்கள்ல நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதாவது ஒரு கருத்து கேட்கறது தான் நல்லது. இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணும். குறிப்பா ஜோதிடர்கிட்ட தான் அட்வைஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. உங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்க, பொறாமப்படாதவங்க, சான்றோர்கள், படித்தவர்கள் அல்லது ஏற்கனவே அனுபவஸ்தர்கள் கிட்ட உங்க சொந்தமா இருக்கலாம் அல்லது நல்ல நட்பா இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து பொறாமப்படாத ஆளுங்களா பார்க்கணும். அவங்க கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லி ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்தது பொறுமையா செயல்படுறது. ஒரு விஷயத்தை 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா 4 விதமான கருத்து வரும். அதுல உங்க முடிவு ரைட்டா தப்பான்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது நீங்களும் ஒரு 2 நாள் ஆற போட்டீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், கெட்ட விஷயங்களை நீங்களே தவிர்த்துவீங்க. உங்களுக்கே அந்த பொறுமை வந்துடும். ஸோ பொறுமையா செயல்படுறது. அதே போல இந்த 2 இயர்ஸ்ல வாழ்க்கை துணையரோட நிறைய விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, தசா புக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியா இருக்கும். தோஷங்கள் இருந்தால்தான் அவங்களுக்கு பிரிவுகள் வரும். இல்லாதவங்களுக்கு எல்லாம் சண்டை சச்சரவுன்றது சாதாரணமா இருக்கும். அது ஒரு நாள் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு நாள் சண்டை போட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். மாறி மாறி இருக்கும் வாழ்க்கை. ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா மகிழ்ச்சி இருக்குமா? கண்டிப்பா அது குறைவாதான் இருக்கும். ஏன்னா தொழில் விஷயமாவோ அல்லது மன அழுத்தத்தாலேயோ தாம்பத்தியத்தில் ஈடுபடாத முடியாத சூழ்நிலைகள் இந்த 2 வருஷத்துல மேக்சிமமே உண்டு. அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக விநாயகர் வழிபாடு எப்பயுமே டெய்லி செய்யலாம், தப்பு கிடையாது. வீட்டுல விநாயகர் கும்பிடுறது, காலையில எழுந்த உடனே விநாயகர் முகத்தை பார்த்துட்டு உங்க டேவை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கான்பிடென்ட்டா ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல சனிக்கிழமை தோறும் நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு குறிப்பா ஆடை தானம், அன்னதானம், செருப்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்பப்போ எள்ளு உருண்டை செய்யலாம். நீங்க சந்திராஷ்டம நாட்கள் எள்ளு உருண்டை வீட்டுல செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு அந்த நேரத்துல கஷ்டத்தை கொடுக்காது. சந்திராஷ்டம நாட்கள்ல பாதிப்பை கொடுக்குது இல்லையா, ஒரு மன அழுத்தத்தையே ஏற்படுத்து, யாரால தொல்லைகள் வரும், அதெல்லாம் இல்லாம இருக்கிறது எள்ளு உருண்டை நீங்களும் சாப்பிடுங்க. செஞ்சு பக்கத்துல அல்லது நண்பர்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க மறக்காம. அஸ்வினி 4 பாதத்தில் பிறந்தவங்களுமே திருக்கொல்லிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த தடைகளை நீக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.